இதற்கு மாற்று விஜய் அல்ல, சீமான் தான் என பத்திரிகையாளர் மணி அவர்கள் பேசிய வீடியோ தற்போது இணையத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாக மாறியுள்ளது. 2026க்கான தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா எங்க திரும்பினாலும் நாம் தமிழர் கட்சி வாழ்க ஒழிகங்கிற கோஷம் அனைவராலுமே நிறைவேற்றப்படுகிறது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு விமர்சிச்சுட்டு இருந்தது போக தன்னுடைய தம்பி வருகிறான் என தொடர்ச்சியாக ஆதரவாக இருந்த அண்ணன் சீமான் அவர்களையும் இப்பொழுது தாவேகாவினரும் சேர்ந்து விமர்சிக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இவர்களும். காரணம் என்ன அப்படின்னா, கொள்கை சித்தாந்தம் அப்படிங்கிற விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இல்லை, மக்களை எப்பொழுதும் போல இதுவரைக்கும் எப்படி முட்டாளாக்கி அரசியல் செய்தார்களோ அதே அரசியலை நீயும் கையில் எடுப்பது சரியல்ல அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய் அவர்களை விமர்சிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் மீது விமர்சிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய கோபம் அப்படிலாம் கிடையாது, வருத்தம் அப்படிங்கிறத எல்லா இடங்களிலுமே குறிப்பிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தம்பி இப்படி ஒன்று பண்ணுறான் அப்படின்னும் போது ஏன்டா இப்படி அப்படின்னு கேள்வி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வருத்தம் தானே தவிர அவருக்கு மீது மிகுந்த கோபம் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. கருத்தியல் ரீதியாக ரொம்ப தூரம் போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு, அது மட்டும்தான் எங்கள் பிரச்சனைங்கிறத பதிவு பண்ணார். வெறும் திரை கவர்ச்சியை வைத்து மட்டுமே நம்ம எப்படியாவது மக்களுடைய வாக்கை வாங்கி விடலாம், அதை வாங்கி நம்ம ஆட்சியில் அமர்ந்தலாம்ங்கிற ஒரே ஒரு நோக்கம் இருந்தா அப்போ இங்கே இருக்க பிரச்சனைகள்லாம் யார் செய்வது? இந்த பிரச்சனைகளை சரி செய்வது யாரு? பிரச்சனைகளை கொடுத்தவனக்கிட்ட எதிர்த்து நிற்கிறது இல்லாமல் அதில் ஒரு ஆளை கூட்டாளியாக சேர்த்துக்கிட்டு நம்ம மறுபடியும் சண்டைக்கு போகலான்னு நினைக்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படிங்கிறது தான் இங்கே அண்ணன் சீமான் அவர்களும் தமிழ் தேசியவாதிகளும் கேள்வி எழுப்புவதாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியுடைய அந்த அரசியல் கொள்கை சித்தாந்தம் புரிதலோடு தான் இதுவரைக்கும் வாக்கு செலுத்தியவர்கள் செலுத்தி கொண்டே வருவதால் மட்டும்தான் அடுத்தடுத்த பட்டத்திற்கு இது நாம் தமிழர் கட்சி நகர்கிறது. ஆனால் மற்ற அனைத்து கட்சியுமே, நீங்கள் எந்த கட்சியும் நடக்குது, அனைத்து கட்சியுமே வெறும் பணமும் அவர்களது புகழும் வைத்து மட்டுமே வாக்கை வாங்குவதால தான் ஒவ்வொரு முறையும் பணம் கொடுப்பது, ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு பிரச்சனை நேரத்தில் போய் ஏதாவது ஒரு ஏமாற்று வேலை காட்டுவது நடக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே களத்தில் மக்களுக்காக பிரச்சனை என்றுடன் நிற்பதால அவர்களுக்கு அந்த விடயம் தேவைப்படவில்லை. அதே போல பணம் இல்லை என்றாலும் உங்களை எப்படியாவது வெல்ல வைப்போங்கிறதுல தமிழக மக்களும் தமிழ் தேசியம் மலர அவர்களும் அவர்களுக்கான வாக்குகளை செலுத்துவது அதிகரித்திருக்கிறது. இடையில் இது போல வரக்கூடிய சில கோமாளி விடயங்கள் மட்டும்தான் அவ்வப்போது கடந்து செல்லும். ஆனால் நாம் தமிழர் கட்சி நிலைத்து நிற்கும் தமிழ் தேசியத்தின கருத்தியல் உள்ளவரை